டியூப் தமிழ் வணக்கம். போரினால் ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியுமா? அவ்வாறு சிந்திப்போர் அறிய வேண்டிய விடயம் உலகத்தின் போர்க்களங்கள் மாறுகின்றன என்று வெளியாகியிருக்கின்ற சர்வதேச ஆய்வு கட்டுரைகளினுடைய தமிழ் வடிவத்தையே இப்பொழுது நீங்கள் பார்க்க இருக்கின்றீர்கள். நாம் நினைத்தது போல உலக போர்க்களங்கள் AK-47 துப்பாக்கிகளை தூக்கி கொண்டு கவச வாகனங்கள் பாதுகாப்பு அளிக்க முன்னேறி கொண்டு செல்வது அல்ல. தரைப்படையினாலும் கவச வாகனங்களினாலும் இனி உலக போர்க்களங்களுக்கு யாதொரு பயனும் இல்லை, அவை மிக இலகுவாக அளிக்கப்பட்டுவிடும் என்கின்றது அஜர்பைஜான் ஆர்மீனியா நாடுகளுக்கு இடையே நடைபெற்றிருக்கின்ற போரினால் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது என்று செய்தி வெளியாகி இருக்கின்றது. பழைய போர்கள் ஏன் முடிவடைகின்றது என்பதற்கு முதலாவது காரணம், கடந்த சில வாரங்களாக அஜர்பைஜான் ஆர்மீனியா ஆகிய இரண்டு நாடுகளிலும் நடைபெற்ற போரில் முக்கியமான பாத்திரத்தை ஆளில்லா விமானங்கள் வகித்திருக்கின்றன. ட்ரோன் என்று அழைக்கப்படுகின்ற இந்த ஆளில்லா விமானங்கள் சிரியாவில் நடைபெற்ற போரிலே துருக்கி களம் இறங்கிய பொழுது ஆக்ரோஷமாக தாக்குவதற்கு புறப்பட்டது சிரிய இராணுவம் தன்னுடைய டாங்கிகளுடன். 100 டாங்கிகளை ஒன்றாக எரித்து தள்ளியது துருக்கியினுடைய ஆளில்லா விமானங்கள். ஆளில்லா விமானங்களை வைத்து தாக்குவதில் இன்று துருக்கி சூப்பர் பவராக மாறியிருக்கின்றது. சிரிய படைகளினால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. ஆர்மீனியா அஜர்பைஜானிலும் அஜர்பைஜானுக்கு ஆதரவாக துருக்கி இருக்கின்ற காரணத்தினால் ஆர்மீனியாவினுடைய டாங்கிகள் எல்லாம் எரிந்து கிடக்கின்றன, துருக்கியினுடைய ஆளில்லா விமானங்கள் நடத்திய தாக்குதல் காரணமாக. இதேபோல ஏமன் நாட்டில் ஹவுட்டி ஆயுததாரிகள் சவுதியினுடைய 2 விலை மதிப்பில்லாத எண்ணெய் வயல்களை ஆளில்லா விமானங்கள் மூலமாக தாக்கி தகர்த்தன. சிரியாவில் ரஷ்யாவினுடைய S-400 ஏவுகணை பிரிவு கூட இவ்வாறான ஆயுததாரிகள் உருவாக்கிய ஆளில்லா விமானங்கள் காரணமாக பாதிப்படைந்ததாகவும் கூறப்படுகின்றது. மேலும் லிபியாவில் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்ற போரில் துருக்கியினுடைய ஆளில்லா விமானங்கள் டாங்கிகளை தகர்த்து கொண்டிருக்கின்றன. இவ்வாறு உலகம் முழுவதிலும் ஆளில்லா விமானங்களினுடைய தாக்குதல் காரணமாக போர்க்களங்களில் தரைப்படைகளையும் டாங்கிகளையும் முன்னகர்த்த முடியாத காரணத்தினால் அவற்றை பின்வாங்க வேண்டிய ஒரு பெரும் சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. இவைகள் இரண்டும் செல்லாக்காசுகளாக மாறுகின்றன என்று அமெரிக்காவினுடைய ஆயுத பிரிவாகிய பென்டகன் 2012ஆம் ஆண்டு எழுதிய ஓர் அறிக்கையிலே மேலும் 10 ஆண்டு காலத்திற்குத்தான் இராணுவம் ஆயுதங்களுடன் வீதியில் அணிவகுத்து செல்வதும் மேலும் அவர்களுடன் கவச வாகனங்கள் செல்வதும் போர்க்கள காட்சியாக இருக்கும், அதன் பின்னர் அவை செல்லாக்காசாக மாறிவிடும் என்று எழுதியது 2022ஆம் ஆண்டு வரை வரும் என்று கருதினார்கள். 2020லேயே இவைகளினுடைய கதை முடிந்து விட்டது என்பதுதான் உலகத்தின் போர்க்களம் மாறியிருக்கின்ற செய்தி என்று படைத்துறை நிபுணர்கள் எழுதிய கட்டுரைகள் வெளியாகி இருக்கின்றன. இந்த ஆளில்லா விமானங்களுக்கு பல சிறப்பு பக்கங்கள் இப்பொழுது இருக்கின்றன. முதலாவது, மிக மிக மலிவு 15 லட்சம் இந்திய ரூபாய்களுடன் இதை உருவாக்கி தாக்குதலை நடத்தி பல கோடி ரூபாய் பெறுமதியான ஆயுதங்களையும் தரைப்படையையும் தோற்கடித்து விடலாம். இரண்டாவது, இந்த விமானங்களினுடைய தாக்குதல் இதுவரை காலமும் மேலை நாடுகள் அதிகார வர்க்கத்தில் இருப்பவர்கள் தொலைக்காட்சிகளில் வட்டமான ஓர் அடையாளத்தையும் இலக்கு தவறாத தாக்குதல் என்றும் பெருமையாக பீட்டிக் கொண்டார்கள். அவர்கள் செய்ததையே இன்று சாதாரண ஆயுததாரிகளும் செய்யக்கூடிய அளவிற்கு ட்ரோன்களினுடைய தாக்குதல் விரிவு பெற்றுவிட்ட காரணத்தினால் சர்வதேச போர்க்களத்திற்கு மிகப்பெரிய சவால் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த ஆளில்லா விமானங்கள் ட்ராடரின் வழி இயங்குகின்ற காரணத்தினால் மிகவும் கூர்மையானவையாக இருக்கின்றன. எப்படி நோயாளியினுடைய கண்ணில் இருக்கின்ற புரையை கண்ணிற்கு பாதகம் இல்லாமல் வெட்டி நீக்குகின்றனவோ அதுபோல இதனுடைய தாக்குதல்கள் லேசர் போல மிகவும் சரியான இலக்கை சரியான ஆளை அது தாக்கி அழிப்பதாக இருக்கின்றது. சத்திர சிகிச்சையை விட மிகச்சிறப்பாக இருக்கின்றது இதனுடைய தாக்குதல். அடுத்து, பைலட்கள் தேவையில்லை, எனவே உயிராபத்து இல்லை. எரிபொருட்களை நிரப்பிக்கொண்டு ஆயுதங்களை பொருத்தி கொண்டு மீண்டும் மீண்டும் அது போர்க்களம் சென்று கொண்டே இருக்கும்.
ராடரில் அகப்படாது. மேலும் முன்னைய காலங்களில் இவ்வாறு ஆளில்லா விமானங்களை இயக்குவது மிகவும் கடினமானதாக இருந்தது. இன்றோ மிக இலகுவாக ஒரு கை தொலைபேசியில் அதை இயக்கிவிடலாம். மேலும் பக்கமாக இவைகள் குண்டுகளை வீசுகின்ற காரணத்தினால் இவற்றை சரியாக அடித்தும் வீழ்த்த முடியாது. எல்லாவற்றையும் விட முக்கியம், பறவை கூட்டம் வருவது போல இந்த ட்ரோன்கள் கூட்டமாக வருமாக இருந்தால் மற்றைய எந்த ஏவுகணை எதிர்ப்பு பீரங்கிகளினாலும் இதை சுட்டு வீழ்த்திவிட முடியாது. ஆகவேதான் இன்றைய உலகத்தின் போர்க்கள காட்சிகள் ஆனது நாம் நினைத்த மரபு ரீதியான போர்களில் இருந்து மாற்றமடைகின்றது. வீரபாண்டிய கட்டபொம்மன் காலத்திலே வாளை எடுத்துக்கொண்டு வெற்றிவேல் என்று போன ஒரு போர்க்கள காட்சியும் அதன் பின்னர் துப்பாக்கிகளுடன் போன போர்க்கள காட்சிகளும் மாறி இப்பொழுது இன்டெலிஜென்ட் போர்க்களம் மாறுவதாக அது தெரிவிக்கின்றது. ட்ரோன் என்கின்ற ஆளில்லா விமானங்களின் வரலாறை எடுத்து பார்த்தால் யுகோஸ்லாவியாவில் நடைபெற்ற போரிலே 1990ஆம் ஆண்டுகளில் அமெரிக்காவினுடைய ஆளில்லா விமானங்கள் பொஸ்னியர்கள் மீது தாக்குதலை நடத்தியது ஆளில்லா விமான தாக்குதல் வரலாற்றில் முதலாவது காலடியாகும். அதைத் தொடர்ந்து அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா பதவிக்கு வந்த பின்னர் சிரியா போன்ற போர்க்களங்களுக்கு அமெரிக்க படைகளை அனுப்புவது முட்டாள்தனம். ஆளில்லா விமானங்களை அனுப்பிய தாக்குதலை நடத்தலாம் என்று அதை பாரிய அளவில் விருத்தி செய்தார். இன்று அமெரிக்காவிடம் இருக்கும் ஆளில்லா விமானங்கள் ஏறத்தாழ ஒரு ஏர்பஸ் போன்ற பாரிய விமானங்களாகவும் சிறிது முதல் பெரிது வரை பல்வேறு அளவுகளில் உருவாக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் எத்தகைய போர்க்கள நிலவரம் என்று அவதானித்து எத்தனையோ பயங்கரவாத தலைவர்களை எல்லாம் இந்த ஆளில்லா விமானங்கள் கொன்று தள்ளிவிட்டன என்பதுதான் வேடிக்கையான உண்மையாகும். மேலும் டாங்கிகளை நம்பிய போர் படைக்களங்கள் எல்லாம் இப்பொழுது கதிகலங்கி போயிருப்பதாக இராணுவ படைத்துறை நிபுணர்கள் கூறுகின்றார்கள். உதாரணமாக மேற்கு ஐரோப்பிய நாடுகளை வெற்றி கொள்வதற்காக சோவியத் ரஷ்யா 40,000 டாங்கிகளை உருவாக்கி வைத்திருந்தது. ஆனால் இன்று அந்த 40,000 டாங்கிகளையும் சாதாரண ட்ரோன் சிறிய ரக விமானங்கள் ஆளில்லாமலே வந்து அடித்து எரித்து விட்டு போய்விடும். ஆகவே அந்த 40,000 டாங்கிகளையும் பழைய இசைத்தட்டுக்களை குப்பையில் வீசியது போல வீச வேண்டிய ஒரு போர்க்கள நிலவரம் ஏற்பட்டிருக்கின்றது. இதனால் அவசரமாக 100 நாடுகள் இந்த ஆளில்லா விமானங்களை உருவாக்குவதில் ஈடுபட்டு இருப்பதாகவும் அது தெரிவிக்கின்றது. எனவேதான் இராணுவ நிபுணர்கள் இந்த ட்ரோன்களை வீழ்த்துவதற்கான புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள். லேசர் தாக்குதல், காந்த அலை தாக்குதல், மைக்ரோ அலை தாக்குதல், ஹேக்கிங் இணையத்தை செயலிழக்க செய்தல், ஜம்பிங் என்கின்ற புது வகையான தாக்குதல், அதாவது ட்ரோன்களை குருடாக மாற்றிவிடும், அவை எங்கு செல்வதென்று தெரியாமல் அலையும் போன்ற புது வகையான தாக்குதல்களை உடனடியாக அமுல் செய்ய வேண்டும் என்றும் இத்தகைய தாக்குதல்களை தாங்கிய புது வகையான டாங்கிகளை உருவாக்க வேண்டும் என்று அமெரிக்காவும் பிரிட்டனும் இப்பொழுது புதிய திட்டங்களை தீட்டிக் கொண்டு இருப்பதாகவும் தெரிவிக்கின்றது. அதைவிட முக்கியம், இனிமேல் போர்க்களங்களினுடைய காட்சியிலே படைக்கு நான் ஏன் சென்றேன் என்ற கேள்வியிலே சில நாடுகளிலே ஏழ்மை காரணமாக பாடசாலைக்கு போகாத எங்களின் கையில் ஆயுதங்களை தந்து போர்க்களம் அனுப்பிவிட்டார்கள் என்று கூறிய செய்திகளை படித்திருக்கின்றோம். இனிமேல் படிக்காதவர்கள், தங்களுடைய அறிவை நன்கு விருத்தி செய்து கொள்ளாதவர்கள் இராணுவத்தில் இடம்பெற முடியாது என்கின்ற ஒரு புதிய காலம் உருவாகி கொண்டிருக்கின்றது. அதற்கான தகவல் வேர்ல்ட் ரிசர்ச் அகாடமி என்று அழைக்கப்படுகின்ற அமெரிக்க படைத்துறையினுடைய அறிக்கையிலே 2 லட்சம் பேர் விஞ்ஞானிகள், என்ஜினியர்கள் அல்ல, டாக்டர்கள் அல்ல, இவர்களை விட பல மடங்கு அதிகமாக கல்வி கற்ற விஞ்ஞானிகள் 2 லட்சம் பேர் இப்பொழுது அமெரிக்காவினுடைய படைத்துறையில் சேர்க்கப்பட்டிருக்கின்றார்கள். 14 லட்சத்தை கொண்ட அமெரிக்க இராணுவத்தில் 2 லட்சம் பேர் போரை நடத்துவதற்கான விஞ்ஞானிகளாக இருக்கின்றார்கள். இவர்கள் செய்திருக்கின்ற செயலில் முதலாவது, எலியினுடைய மூளையை எடுத்து அதுபோல மூளையை வைத்து ரோபோவை தயாரித்து அதை ஹெல்மெட்டில் உருவாக்கி இந்த ரோபோக்களை நடக்க விடுகின்றார்கள். நிலக்கண்ணிவடி வைத்து போரில் வெற்றி பெற்று விடலாம் என்று சிலர் நினைக்கின்றார்கள். அந்த நிலக்கண்ணிவடிகள் எப்படி வெடிக்கின்றன, அது வெடிக்கின்ற பொழுது உடலில் எங்கெங்கு பாதிப்பை ஏற்படுத்தி மரணத்தை ஏற்படுத்துகின்றது, அந்த இடத்தை தடுப்பதற்கான தந்திரத்தை கண்டுபிடிப்பதற்கு இந்த ரோபோக்களை அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள். இவ்வாறு மரபு ரீதியான படைகளையும்
போர்க்கள கருவிகளையும் வைத்து வெற்றி பெறுவதையெல்லாம் முறியடிப்பதற்கான புதிய அறிஞர்கள் கொண்ட படையணியாக மாற்றப்படுகின்றது. உதாரணமாக ஆப்கானிஸ்தானில் இடம்பெற்ற போர்க்களத்திலே 2785 அமெரிக்க படைகள் மரணித்திருக்கின்றார்கள். இவர்களில் 1401 பேர் நிலக்கண்ணி வெடியால் மரணித்திருக்கின்றார்கள். எனவே நிலக்கண்ணி வெடிதான் ஆயுததாரிகளுக்கு துணையாக இருக்க போகின்றது. அதை முற்றாக நிறுத்துவதற்கான விஞ்ஞானிகள் குழு களம் இறங்கி இருக்கின்றது. இவ்வாறு நிலைமைகள் மாறிக்கொண்டிருக்கின்ற காரணத்தினால் உலகத்தின் போர்க்களம் கொரோனாவிற்கு பின் முற்றாக மாறுகின்றது. எனவே போரினால் ஒரு பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று கருதுபவர்கள் முதல் தங்களுடைய அறிவை பெரிய அளவில் வளர்த்து கொள்ள வேண்டிய சவாலை உலகம் முழுவதற்கும் நவீன போர்க்களம் ஏற்படுத்தி இருக்கின்றது. அதேவேளை ட்ரோன்களை வீழ்த்துவதற்கு வியூகங்கள் வகுக்கப்படுகின்ற பொழுது புதியதொரு வியூகம் வருகின்றது. எத்தகைய கள நிலவரம் ஏற்பட்டாலும் எவ்வாறு மனிதன் உடனடியாக தன்னுடைய அறிவின் மூலமாக போர்க்களத்தை மாற்றியமைக்கின்றானோ அதுபோல இந்த ட்ரோன்களும் தன்னுடைய கட்டளை பணியகத்தில் இருந்து வருகின்ற கட்டளைகள் இல்லாமலே கள நிலவரத்தை பார்த்து தம்மை மாற்றிக்கொள்ளக்கூடியவாறு உருவாக்கப்பட இருக்கின்றன. இதற்கான ஒரு விவாதம் ஏற்பட்டிருக்கின்றது. இது கிறிஸ்தவ சமயத்திற்கு முரண்பாடானதாக இருக்கின்றது. இறைவன் உருவாக்குகின்ற மனிதனில் இருக்கின்ற ஆற்றலை ட்ரோன்களில் வைக்கின்ற பொழுது அங்கு மதம் அடிபட்டு போய்விடுகின்றது என்கின்ற விவாதமும் கூடவே ஆரம்பித்திருக்கின்றது. ஆகவே இந்த விவகாரங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது நிறைவாக நமக்கு ஒரு கேள்வி எழுகின்றது. எதுதான் நவீன ஆயுதம்? ஆளில்லாத விமானமா, அணுகுண்டா, எது என்றால் எதுவுமே இல்லை. மனிதனுடைய மூளையே மிகப்பெரிய ஆயுதம் என்பதுதான் நிறைவாக வருகின்றது. திருவள்ளுவர் திருக்குறளிலே அறிவு அற்றம் காக்கும் கருவி என்றார். அழிவில் இருந்து காப்பது அறிவே என்று குறிப்பிட்டார். பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை, அறிவறிந்த மக்கட்பேர் அல்ல பிற. அறிவறிவு என்கின்ற சொல்லையும் உலகத்திற்கு கொண்டு வந்தவர் அவர்தான். அறிவில் எல்லாவற்றிலும் மேம்பட்டதுதான் அறிவறிவு. இத்தகைய அறிவறிவு கொண்ட கள நிலவரத்தை கண்டு தானாகவே வியூகம் வகுத்து ஆளில்லாமலே தாக்குகின்ற இந்த கருவிகளை உருவாக்குவது மனிதனுடைய அறிவுதான் என்பதற்கு அமெரிக்க படைத்துறையில் 2 லட்சம் பேர் விஞ்ஞானிகள் போர்க்களத்தில் இறங்குகின்றார்கள். எதிர்காலத்தில் அமெரிக்காவினுடைய 14 லட்சம் படை வீரர்களும் விஞ்ஞானிகளாக மட்டும் இருப்பார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கின்றது. எனவே போரினால் ஒரு பிரச்சனையை தீர்க்க வேண்டுமாக இருந்தால் படைத்துறை என்பது விஞ்ஞானிகளினால் கட்டமைக்கப்பட வேண்டும் என்பதுதான் 21ஆம் நூற்றாண்டின் வெற்றி ரகசியம் என்றும் அந்த ஆய்வறிக்கை தெரிவிக்கின்றது. எனவே தம்முடைய அறிவை வளர்ப்பதுதான் போர் என்பதும் அறிவே போர் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த ஆக்கம் விவரமாக தரப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து வருகின்றன செய்திகள். இது டியூப் தமிழ் காணொளிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.